Hello, welcome to Seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு பொடி வகை. இந்த பொடி பாத்தீங்கன்னா weight lossக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கு. ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்துட்டு ஹீல் பண்ணும். மோனோபாஸ்ல இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். நிறைய சத்து உள்ள இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா பெரண்டையில தான் நம்ம பண்ணியிருக்கோம். சோ வீடியோ பாருங்க. உங்களால சப்போஸ் பண்ண முடியல அப்படினா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க வந்துட்டு இந்த பொடியை வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி ஒரு ரீசனபிள் ரேட்ல சென்ட் பண்ணுவோம். சோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பிரண்டை பொடி செய்யறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு 2 கப் வந்துட்டு பிரண்டை எடுத்திருக்கோம். ஸோ பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பிரண்டை துவையல் பண்ணியிருப்போம். அந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரண்டை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்போம். இப்போது 2 பார்ட்டாக ஃபஸ்ட்டு 1 கப் வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப் வந்துட்டு வறுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா ஒட்டுக்கா போட்டு வறுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 1 கப் போட்டு அந்த நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்தும் வந்து இன்னொரு கப் போட்டும் வறுத்து எடுப்பேன். நல்லா க்ரன்ச்சியாக ஆகணும். கையில் எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையணும். அந்த அளவுக்கு நல்லா நல்லெண்ணெயிலேயே வந்துட்டு வறுக்கணும். நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்க எண்ணெயில் இன்னொரு பார்ட் ஆஃப் பிரண்டையை நான் வறுத்து எடுத்துருவேன். ஸோ அதை காட்டில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே பேனில் நம்ம தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 20 மிளகாய் சேர்த்துருக்கோம். சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அந்த காரம் போதுமானதாக இருக்கும். அதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு அதையும் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கோம். 2 கப் பிரண்டைக்கான அளவு தான் இது. ஸோ இது என்ன வெள்ளையும் கருப்புமாக இருக்குன்னா இது வந்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணாத சுத்தமான உளுந்து தான் இது. ஸோ இப்போது இதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் எல்லா பொருளையும் நீங்கள் வறுக்கணும். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்துட்டு அதையும் நல்லா லைட்டாக பொன்னிறமாகி அதோடய வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த பொடி சூடு சாப்பாட்டில் டெய்லியுமே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இல்லைனா எதுவுமே விட தேவையில்லை. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு நம்ம இதிலேயே போட்டுறதுனால நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வாய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போது கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் கடுகு சேர்த்துருக்கோம். ஸோ கடுகும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. இந்த மோனோபாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரண்டை பொடி நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. பாருங்கள் 2 துண்டு தான் சேர்த்துருக்கோம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் ஒரு பொரிச்சிட்டு நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். அடுத்து பூண்டு. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொடி வந்துட்டு டெய்லியும் ஃபுட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லிக்கு கூட வந்துட்டு நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்லாம். தோசையில் சேர்த்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் டெய்லியும் ஒரு 1 or 2 டீஸ்பூன் நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத கொழுப்புகள் கூட கரைஞ்சி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கியாச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த வானல்லையே உங்களுக்கு எண்ணெய் இருக்குன்றதுனால நம்ம வந்துட்டு அதிகமாக எண்ணெயும் சேர்க்கல. அந்த பிரண்டை வறுத்ததோடு சரி அந்த எண்ணெயில் தான் நம்ம இத்தனையும் பண்ணியிருக்கோம். பூண்டுக்கு மட்டும் தனியாக எண்ணெய் சேர்த்தோம். அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகு எடுத்துக்கலாம். மிளகும் வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த பொடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக செய்யணும். அடுத்து வந்து எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எள்ளும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே நம்ம அளவாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இது ஒரு மருந்தாக செயல்படும். இப்போது எள்ளு லைட்டாக வறுத்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு நார்மலாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம பத்தலைன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 1 மினிட் அந்த வறுத்துட்டு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது உப்பு பெருங்காயத்தூள்லாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துட்டு
நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு 2-3 பல்ஸ் விட்டு. ஏன்னா இது வந்துட்டு பிரண்டை உங்களுக்கு ஈரத்தன்மை இருக்குன்றதுனால கண்டினியூஸாக நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அதை நல்லா காய விட்டு திருப்பியும் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். கண்டினியூஸாக அரைச்சிடாதீங்க. ஆற விட்டு அரைச்சாதான் உங்களுக்கு கரெக்டான பொடி வந்துட்டு கிடைக்கும். ஸோ பாருங்கள், சூப்பரான ஒரு பொடி ரெடி. ஸோ இதை வந்து சாப்பாட்டில், சுடு சாப்பாட்டில் நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.